ஒரு ஹில் ஸ்டேஷனில் பீஸ்ஃபுல்லான போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் நோ டென்ஷன், நோ க்ரைம், ஈஸி போஸ்டிங்னு ஒரு யங் எஸ்ஐ அவரோட ஃபஸ்ட்டு போஸ்டிங்கை என்ஜாய் பண்ணுறதுக்காக, ஹாப்பியாக இருக்கிறதுக்காக அந்த போலீஸ் ஸ்டேஷன் வரார். ஆனால் அவர் வந்த 1 வீக்கில் ஒரு பாடி கிடைக்கிது, ஒரு ராபரி கேஸ் நடக்குது. ஹையர் அஃபிஷியல் எல்லாருமே அவருக்கு பயங்கரமான ப்ரெஷர் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பப்ளிக்கிட்ட இருந்தும் பயங்கரமான ப்ரெஷர் கிடைக்கிது. அவனுக்கு ஒன்லி 1 வீக் தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே அந்த கேஸை முடிக்கணும், இல்லைன்னா அவன் கரியரையே முடிஞ்சிடும். லாஸ்ட் 15 மினிட்ஸ் ஆஃப் இந்த ஸ்டோரியில் அன்எக்ஸ்பெக்டடான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடக்குது. அப்படி என்ன கேஸில் அவர் மாட்டிக்கிட்டாரு, அப்படி என்ன ட்விஸ்ட் நடந்தது, வாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஆல், வெல்கம் டு சாசி சங்கீதா vlogs. இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான மூவியோ ரிவ்யூவோட தான் வந்திருக்கேன். அந்த படம் என்னன்னா திருதம். இது ஒரு மலையாளம் கிரைம் த்ரில்லர் மூவி. இது நம்மளோட May 8, 2026 ரிலீஸ் ஆன படம் தான். இது பாத்தீங்கன்னா இந்த படத்துல நம்ம ஹீரோ யாருன்னா ஷேன் நிகம் தான் ஹீரோவா பண்ணியிருக்காரு. ஷேன் நிகம் பாத்தீங்கன்னா கும்லாங்கி நைட்ஸ் அவரோட ஃபேவரட். எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் ஷேன் நிகனோட படம்னா நான் கும்லாங்கி நைட்ஸ் தான் பார்ப்பேன். அவர் இதுக்கு முன்னாடியான படங்கள்லாம் பார்க்கும்போது நீங்க அவரை பார்க்கும்போது ஒரு ரக்கட் பாய், அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஆக்டிவான பாய், அந்த மாதிரியான ஒரு ரோல்லே பார்த்துட்டு இந்த படத்துல பார்க்கும்போது ஹீ இஸ் அ வெரி யங், காம், டீசன்ட், குட் லுக்கிங் ஒரு யங் எஸ்ஐயா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம் டைரக்டா. இந்த ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஹீரோ ஒரு இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு யங் எஸ்ஐயா இருக்காரு. அவரோட பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா அவர் தண்ணி அடிக்க மாட்டாரு, நோ ஸ்மோக்கிங், நோ ட்ரிங்கிங், நோ ட்ராமா, ஒரு ட்ராமா இல்லாத ஒரு டீசென்டான பாய் நெக்ஸ்ட் டோர் மாதிரி, அப்படி ஹோம்லியான ஒரு நெக்ஸ்ட் டோர் பையன் மாதிரி ஒரு டீசென்டான ஒரு யங் எஸ்ஐ அவனோட ஃபர்ஸ்ட் போஸ்டிங்காக ஒரு ஹாப்பியா அவனோட ஃபர்ஸ்ட் போஸ்டிங் இருக்கணும்ன்றதுக்காக இடுக்கியில இருக்கிற ஒரு ஹில் ஸ்டேஷன்ல அவனோட ஃபர்ஸ்ட் போஸ்டிங்கை கொடுக்குறாங்க. அவன் அந்த ஊருக்கு வந்த புதுசுல பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் வந்த உடனே எல்லாரும் கொஞ்சம் லஞ்சம் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கும் போது அவனுக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஆனாலும் அவன் ஃபர்ஸ்ட் போஸ்டிங்க அவன் ரிக்ரெட் பண்ணக்கூடாது, ரொம்ப ரொம்ப கோவமா கொண்டு போக கூடாது அப்படின்றதுக்காக அந்த போலீஸ் ஸ்டேஷன் இவங்களோடைய ஆபீசர்ஸ் கூடயே அட்ஜஸ்ட் பண்ணி போறதுக்கு அவன் அப்படி பழகிதான் இருக்கான். ஆனா அவன் 1 வீக்ல அந்த ஊர்ல ஒரு பாடி கிடைக்குது. அந்த பாடியை ஐடென்டிஃபையே பண்ண முடியல. அது நடந்து 2 நாள்ல திருப்பியும் அங்க ஒரு பினான்ஸ் கம்பெனில ராபரி நடக்குது. அந்த ராபரி நடந்து திருப்பியும் 2 நாள்ல ஒரு 2 பாடியை திருப்பி கண்டுபிடிக்கிறாங்க. அவனால எந்த க்ளூவுமே கண்டுபிடிக்க முடியல. பிகாஸ் அந்த பாடி எல்லாமே ரொம்ப அழுகின ஸ்டேஜ்ல இருக்கு. யார் பண்ணது அதை ஐடென்டிஃபை கூட பண்ண முடியாத அளவுக்கு அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே மாதிரி இந்த ராபரி கேஸ்லயுமே அவனுக்கு ஒரு க்ளூ கூட கிடைக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹையர் அபிஷியல்ஸ் எல்லாருமே அவனை ப்ரெஷர் பண்றாங்க. ஏன்னா அவன் இப்பதான் ஃபர்ஸ்ட் போஸ்டிங் இருக்கிறதுனால நீ ஒரு அன்எக்ஸ்பீரியன்ஸ் காயா இருக்க, அதனால உன்னை மாத்தலான்னு இருக்கும். ஏன்னா பப்ளிக் சைட்ல இருந்து உன் மேல நிறைய இது வருது. ஏன்னா உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, உன்னால கண்டுபிடிக்கவே முடியல, இவ்வளவு நாள் ஆயும் அப்படின்றதுனால உனக்கு 1 வீக் தான் டைம். அதுக்குள்ள நீ என்ன கொடுக்குறியோ கொடு, இல்லைன்னா இந்த கேஸை நான் வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இவனுக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுவான். என்னடா நம்மளோட ஃபர்ஸ்ட் கேஸே இப்படி ஆயிடுச்சு. அவன் ஹாப்பியா இருக்கணும்னு நினைச்சு வந்ததே ஃபர்ஸ்ட் கேஸ்ல இவ்வளவு ஒரு ட்ராஜடியான கேஸ், எனக்கு ஒரு க்ளூ கூட கிடைக்காத கேஸ் வந்துருச்சு, என்னோட ஃபர்ஸ்ட் கேஸ்லயே ஒரு ஃபெயிலியரான கேஸா மாறிடுமோன்னு அவனுக்குள்ள ஒரு ஆதங்கம். அதனால ராத்திரி பகலா தேட ஆரம்பிப்பான். அவன் க்ளூவை தேடுவான், கண்டுபிடிப்பான், தூங்க மாட்டான், ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்படி இருக்கும்போது ஃபைனலா அவனுக்கு ஒரு க்ளூ கிடைக்கும். அந்த க்ளூ தாங்க இந்த படத்தோட பிக்கஸ்ட் ட்விஸ்ட்னே சொல்லுவேன். கடைசி 10 to 15 மினிட்ஸ்ல அவனுக்கு கிடைச்ச க்ளூனால அவன் கண்டுபிடிக்கிற விஷயம் தான் இந்த மூவியோட அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்னே சொல்லுவேன். யாராலையும் இதுதான் நடந்திருக்கும்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பயங்கரமான ட்விஸ்டா இருந்துச்சு. நான் மட்டும் நினைக்கலங்க, படம் முடிஞ்சு வெளியே வந்த எல்லாருமே அதை பத்தி பேசிக்கிட்டே தான் வந்தாங்கப்பா. இந்த ட்விஸ்ட் நான் எக்ஸ்பெக்டே பண்ணலப்பா, இந்த ட்விஸ்ட் நான் எக்ஸ்பெக்டே பண்ணலப்பான்ற அளவுக்கு பேசிக்கிட்டே வந்த அளவுக்கு தான் பயங்கரமான ட்விஸ்டா இருந்துச்சு இந்த படத்துல. ஓகே, எனக்கு ஓவராலா இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எப்பவும் போல மலையாள படத்தோட கிரைம்ஸ்
கிரைம் த்ரில்லர்னாலே மலையாள படத்துல அவ்வளவு சூப்பரா பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த படமும் சூப்பரா இருந்துச்சு. சரி, இந்த படத்தோட குட் அண்ட் பேட் பார்க்கலாமா? குட் பார்க்கலாமாங்க. குட் பார்க்கும்போது நான் என்ன சொல்வேன்னா, ஸ்டோரி ரியலி சூப்பரா இருந்துச்சு. அந்த லாஸ்ட் 10 to 15 minutes ஆஃப் அன்எக்ஸ்பெக்ட் ட்விஸ்டா அடிச்சுக்க முடியாத அளவுக்கு பயங்கரமா இருந்துச்சு. ஹீரோவை பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி அவரை ரகட் பையாவே பார்த்துட்டு இதுல ரொம்ப காமான ரொம்ப டீசென்டான ஒரு போலீஸ் லுக்ல பாக்குறது. நான் ஃபர்ஸ்ட் இவரை போலீஸ் லுக்ல இப்பதான் அவரோட படம் பாக்குறேன். அப்படி பார்க்கும்போது ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாரு. அவரு கூட பண்ணியிருந்த சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் எல்லாருமே பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. அவங்க ஆக்டிங் எல்லாம் வேற லெவல்ல இருந்தது. இது வந்து ஒரு இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு ஹில் ஸ்டேஷன் நடக்கிறதுனால அங்க இருக்கிற இந்த சினிமாட்டோகிராஃபி வந்து இந்த இடுக்கியோட அந்த ஹில் ஸ்டேஷனை காட்டுற விதம் ஆகட்டும் ரொம்பவே அழகா இருந்துச்சு. நாமளே அந்த ஊருக்கு போயிடலாமேன்ற அளவுக்கு ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க. மலையாள படத்துல எப்பவுமே சினிமாட்டோகிராஃபிக்கு குறையே சொல்ல முடியாத அளவுக்கு இந்த படத்துல அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. நான் பேடுன்னு சொல்ல போறேன்னா, படம் ரியலி கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சுங்க. உங்களுக்கு கிரைம் த்ரில்லர் பார்க்கணுமா, யூஸ்வலி மலையாள படத்துல வர மாதிரி ரொம்ப ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த கேஸ் கதையே படத்துல பாத்தீங்கன்னா 1/2 hour அப்புறம் தான் இந்த கேஸ் கதையே வரும். அதுக்கு முன்னாடி அவங்க வந்து நம்மள செட் பண்ணுவாங்க. இதுதான் ஊரு, இதுதான் மக்கள், இதுதான் இந்த போலீஸ் ஸ்டேஷன் நம்மள செட் பண்றதே ஒரு 1/2 hour இழுத்துருவாங்க. அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே ஸ்லோவா இருந்தது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவன் அந்த ஏதாச்சும் கிடைக்குமா, இன்வெஸ்டிகேஷன்ல ஏதாவது கிடைக்குமான்னு தேடுற போது நம்மளுக்கே ஒரு சலிச்சு போயிடும். ஏதாவது கண்டுபிடிச்சே ஆகாண்டா, ஏதாவது இன்வெஸ்டிகேஷன்ல ஏதாவது ப்ரூஃப் ஏதாவது கிடைக்குதான்னு பாரு அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கே ஐயோ என்னடா இது ஒண்ணுமே கிடைக்குமா, என்னடா இல்லைன்னு எடுத்துட்டே போறாங்கன்ற மாதிரி அது கொஞ்சம் ஸ்லோவா தான் இருந்துச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல வர ட்விஸ்ட்னால அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபோட டிலேவே மறக்கிற முடியற அளவுக்கு தான் அந்த ட்விஸ்ட் வந்து இருந்துச்சு. இது மட்டும்தான் நான் கொஞ்சம் பேடா ஃபீல் பண்றேன். எனக்கு கொஞ்சம் ரொம்பவே ஸ்லோவா போச்சு. கடைசி 10 to 15 minutes தான் இப்படி எல்லாரும் என்ஜாய் ஆஃப் த சீட்ல போய் இப்படி நடந்துச்சா அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான பிரேக் த்ரூ கொடுத்ததுன்னு சொல்வேன். மற்றபடி ஓவராலா இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கு நான் ரேட்டிங் கொடுக்கணும்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் ஒரு 4 கூட கொடுப்பேன். அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும். ஏன்னா எனக்கு மலையாள த்ரில்லர் மூவிஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஹீரோவோட வேற என்ன படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றது கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. வேற என்ன மலையாள த்ரில்லர் படம் உங்களுக்கு ஃபேவரட்ன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சூப்பரான ரிவ்யூவோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். Until then, bye from சசி சங்கீதா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது நான் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Bye bye.